அன்னை தமிழுக்கும் ஆதி இயற்கைக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். விழுதுகள் அமைப்பின் அறிவே ஆற்றல் என்னும் இந்த நிகழ்வில் கூடியிருக்கிற தமிழ் உறவுகளுக்கும் வலியொலி வழியாக என்னுடைய இந்த குரலை கேட்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். இன்றைக்கி என்னுடைய புத்தகமான கிண்டலில் வெளிவந்த என்னுடைய 15வது புத்தகமான நதியை தேடும் கூழாங்கல் என்னும் புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப் போகிறேன். அந்த புத்தகத்திற்குள் செல்லும் முன் கவிதையை பற்றி பார்த்துவிட்டு பிறகு அந்த புத்தகத்திற்குள் செல்லலாம். கவிதை என்பது எதில் பிறக்கிறது? மானுட வாழ்வின் நிகழ்வுகளிலிருந்தும், மகத்தான மனித சிந்தனையிலிருந்தும், மனிதனின் ஆகப்பெரும் கற்பனையிலிருந்தும், தேடலிலிருந்தும் கவிதை பிறக்கிறது. இந்த கவிதைகளை எழுதுகிறவர்கள் எப்படியெல்லாம் எழுதுகிறார்கள் என்று பார்க்கலாம். தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகள் எப்படி இருந்தனவோ அல்லது எப்படி இருக்கின்றனவோ அதை வைத்து கவிதை படைக்கிறார்கள் சிலர். இந்த வாழ்க்கை எப்படி இருப்பவனாக கருதப்பட்டனவோ அல்லது காணப்பட்டனவோ அதையெல்லாம் கவிதையாக்குகிறார்கள் சிலர். ஒரு கவிஞனோ அல்லது ஒரு தனி மனிதனோ தன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அப்படியெல்லாம் சில கவிதைகள் வடிக்கிறார்கள். இந்த எல்லா வடிவிலும் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு தான் ஒரு நதியை தேடும் கூழாங்கல். ஜலால் ரூமி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அவருடைய கவிதைகள் படித்த நினைவு ஒன்று. ஆம், அந்த ரோஜா மறைந்து விட்டது, அதன் முல்லை இருக்கட்டும் என்று என்னிடமே விட்டுவிட்டு என்று ஒரு ரூமியோட கவிதைகள் இருக்கும். அந்த ரோஜா உதிர்ந்து விடுகிறது, ஆனால் அந்த முல்லை அங்கேயே விட்டு செல்கிறது. இது ஒரு நினைவுகளின் பாரத்தை, நினைவுகளின் சுமையை குறிப்பதாக இந்த கவிதை இருக்கும். என்னுடைய இந்த கவிதை தொகுப்பும் கூட அப்படித்தான். ஒரு நதி கடந்து சென்று விடுகிறது. அந்த நதியின் ஈரத்தை, அந்த நதியின் பாரத்தை, அந்த நதியின் கனத்தை ஒரு கூழாங்கல் சுமந்திருப்பதாக, அந்த கூழாங்கலுக்குள் ஈரம் இருப்பதாக இந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். சில மனிதர்கள் நம் வாழ்வில் கடந்து சென்று விடுகிறார்கள், ஆனால் அவர்களின் நினைவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான நினைவுகளின் கவிதைகளுக்கு இந்த தலைப்பை நான் வைத்திருந்தேன், ஒரு நதியை தேடும் கூழாங்கல். கண் எதிரையும் இல்லாமல், கற்பனையாகவும் இல்லாமல், இரண்டுக்கும் இடையில் நினைவுகளை சுமக்கும் அன்பைத்தான், நினைவுகள் சுமக்கும் வழியைத்தான் இந்த புத்தகம் கவிதைகளை கொண்டு வருகிறது. இந்த புத்தகத்தோட கவிதைகள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, கண்ணெதிரையும் இல்லாமல், கண்களால் பார்க்கக்கூடிய தொலைகளும் இல்லாமல், அது வெறும் கற்பனையாகவும் இல்லாமல், இரண்டுக்கும் இடையில் வெறும் நினைவுகளாக இருக்கும் ஒரு அன்பை, நினைவுகளாக சுமக்கும் சில வழிகளை இந்த புத்தகம் கவிதைகளாக தொகுத்து கொண்டு வருகிறது. இந்த கவிதைகள் தான் நதியை தேடும் ஒரு கூழாங்கல். இந்த புத்தகத்துடைய முகப்பிலேயே, முன்னுரையிலேயே அதுக்கான சின்ன விளக்கம் நான் அதில் எழுதியிருந்தேன். ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு அதை எழுதி. இந்த கவிதை தொகுப்பு ஒரு உறவின் தேவையை, ஒரு உறவின் இல்லாமையை, ஒரு உறவின் பிரிவை, அதற்குள் நிகழும் உணர்வுகளின் ஒட்டுமொத்த வழியை கவிதைகளாக பதிவு செய்கிறது. எல்லோர் வாழ்விலும் இழப்புகள் தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லோர் வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இழப்பை கடந்துதான் நாம் வந்திருப்போம். அந்த வழிக்குள் இருக்கும் மென்மையான உணர்வுகளை இந்த நூல் கவிதைகளாக பதிவு செய்கிறது. இதுதான் ஒரு நதியை தேடக்கூடிய ஒரு கூழாங்கல். சூழ்நிலை கைதியாய் காதலர்கள் காதலை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த காதல் அவர்களை காதலித்துக் கொண்டேதான் தொடர்கிறது. இது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி. எல்லா தொடக்கமும் ஒரு சரியான மகிழ்வை நோக்கி, ஒரு சரியான இலக்கை நோக்கி தான் நகருது. ஆனா அப்படியான இலக்குக்கு நாம் போய் சேர்கிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. நாம் விரும்பத்தகாத அல்லது வலிமிகுந்த பல தருணங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. காதலை கைவிடுவது நேசிக்கிறவர்கள் மட்டுமே கொண்டாடப்படுகிறார்கள். காதலை கைவிட்டு நகர்ந்து போகிறவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ள நிறைய சூழல் காரணமாக இருக்கும். அப்படி சூழலால் கைவிட்ட காதல் நாட்கள் ஓடி போகிறது, காலங்கள் ஓடி போகிறது, அவர்களை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறிவிடுகிறது, மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு மூலையில் அந்த காதல் அவர்கள் இருவரையுமே காதலித்துக் கொண்டிருக்கிறது.
இதுதான் அந்த வரி அந்த வரியில நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னொரு கவிதை இருக்கும் அந்த புத்தகத்துல. ஒரு பொண்ண தேவதைன்னு கொண்டாடுறோம், அழகுன்னு கொண்டாடுறோம், ரொம்ப மென்மையானவள்னு கொண்டாடுறோம், அமைதியானவள்னு கொண்டாடுறோம். ஆனா அவளுக்குள்ள வேற என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கவிதை தேடி போகிறது. அவளுக்குள் அதையும் கடந்து அழகான விழி, அழகான மூக்கு, அந்த கம்மல், அவளுடைய அழகான அமைதி, எப்போவாவது சிரிக்கிற புன்னகை, அவ அடிக்கடி கட்டுற அழகான புடவை, இதையெல்லாம் தாண்டி அவள் இந்த உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு காட்டுகிற அந்த தோற்றங்களையும் கடந்து அவளுக்குள் என்ன இருக்கிறது என்று ஒரு கவிதை தேடி போகிறது. அது என்ன கவிதைனா, இத்தனை பாரங்களை சுமப்பவளை மென்மையானவள், மிருதுவானவள் என்கிறீர்கள். இத்தனை பாரங்களை சுமப்பவளை மென்மையானவள், மிருதுவானவள் என்கிறீர்கள். கூடுதலாக தேவதை என்றும் ரசிக்கிறீர்கள். எனக்கு இதில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அவள் தேவதை என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தேவதை என்பதை மாற்றிவிட்டு வேறொரு புது சொல் கண்டுபிடித்து அவளை அலையுங்களேன். அவள் என்பது அவள் ரணங்களை அள்ளி சுமந்து போகும் அந்த நதிக்கு, ஒரு நதிக்கு தேவதை என்று பெயரிட்டு விடுவது ஒரு வன்முறை அல்லவா? அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும். வெறுமனே அவளை தேவதைன்னு அழைக்கிறதுனால, ரொம்ப அமைதியானவள், மென்மையாளன்னு அழைக்கிறதுனால, அவளுக்குள்ள தொலைஞ்சு போன கனவுகளோ, அவள் விழுந்தெழுந்த ஒரு பள்ளத்தாக்கோ, இது எல்லாம் வெளியில் வராமலே போய்விட்டதோ என்னமோங்கிற ஒரு அச்சத்துல அந்த கவிதை அவ்வாறு முடிந்திருக்கும். இன்னொரு இடத்துல, இன்னொரு பக்கத்துல ஒரு வரி வரும். என்ன வரும்னா, ஒரு காதல் பிரிந்து நம்மை விட்டு தொலைந்து போய்விட்டது. ஆனாலும் ஒரு ஆணோட மனதோ, ஒரு பெண்ணோட மனதோ அதுல ஏதோ ஒண்ணு தேடிட்டே இருக்கு. அப்போ அதுல வந்து அந்த மனங்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க என்னத்த தான் தேடுறீங்க அப்படின்னு நம்ம அதை தேடி பார்க்கும்போது அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிரிந்து வந்த காதலை மறுபடியும் கேட்கவில்லை. ஒரு ஆண் பெண்ணிடமோ, ஒரு பெண் ஆணிடமோ நீங்கள் பிரிந்து வந்த காதலை மறுபடியும் கேட்கவில்லை. நீங்கள் கடந்து வந்த அந்த உடலை மறுபடியும் யாசிக்கவில்லை. 2 பேரும் மனமுத்தி கொண்டாடி தீர்த்த அந்த காதலையும் நீங்க மறுபடியும் கேட்கல. கட்டி அணைத்து முத்தமிட்ட அந்த உடலையும் நீங்கள் மறுபடியும் யாசிக்கவில்லை. ஆனால் ஏன் அவரின் பெயரை மட்டும் இப்படி கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த பேர் மட்டும் மனசுல சுத்திக்கிட்டே இருக்கு. நினைவுகள்ல, கடை பெயர்கள்ல, நம்ம சந்திக்கிற புதிய மனிதர்கள்ட்ட, குழந்தைகள் பேருட்ட, ஒரு காதலனோட பேரோ, ஒரு காதலியோட பேரோ, அது அது சுத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு சின்ன மூலையில, அதுக்குள்ள ஒரு மின்மினி பூச்சி போல பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த கவிதை எப்படி முடியும்னா, நீங்கள் பிரிந்து வந்த காதலை மறுபடியும் கேட்கவில்லை. நீங்கள் கடந்து வந்த அந்த உடலையும் மறுபடியும் யாசிக்கவில்லை. ஆனால் ஏன் அவரின் பெயரை மட்டும் இப்படி கெட்டியாக பிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், ஏனெனில் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உங்களை அந்த பெயரினுள் பத்திரமாக சேமித்து வைத்துக் கொள்வதற்கு. அப்போ ஒரு வாழ்வை, ஒரு பெயர் சேமித்து ஒரு 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 பெயருக்குள் ஒரு வாழ்வு உயிர் பிழைத்து வாழ்கிறது. இப்போ நம்ம 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 உறவுகள், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏதேனும் ஒரு பெயர் இருக்கிறது. சில நேரம் வெளியில் சொல்லப்படுகிற பெயராகவும் இருக்கிறது. மற்றவர்களிடம் சொல்ல முடியாத பெயராகவும் அது இருக்கிறது. ஆனால் அந்த பெயர் போதுமானதாக இருக்கிறது. அந்த பெயரினுள் நம்மை சில நேரம் அழுத்தமான நிலையிலோ அல்லது கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலையிலையோ நம்மை அந்த பெயருக்குள் ஒளித்து வைத்துக் கொள்வதற்கு அந்த ஒரு பெயர் தேவையாக இருக்கிறது. இவ்வாறு அந்த கவிதை முடியும். இன்னொரு பக்கத்துல ஒரு கவிதை வருது. எப்போதும் என்னிடம் முதல் வார்த்தையாய் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்பாய். ஒரு நாள் நீ இல்லாமல் போனால் அது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனெனில் என்னுடைய அன்றைய வேலையை நான் சரியாக செய்து கொண்டே இருப்பேன். சிலர் சொல்லுவாங்க வந்து, ஒருத்தர் இல்லைன்னா உயிர் போயிடும் அடுத்த நொடியே. அதுலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. யதார்த்தம் என்பது வேறொன்னு. இப்போ ஒரு பிரியம் உடன் இருக்கிறது, நாம் வாழ்கிறோம். ஒரு பிரியம் நம்மை உடைத்து போடுகிறது, நாம் வாழ்கிறோம். ஒரு பிரியம் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது, ஆனாலும் வாழ்கிறோம். நம்ம ஒவ்வொரு படிநிலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பிரியத்தால் நாம் இழந்தது என்ன அப்படிங்கிறத அந்த கவிதை சொல்ல வருது.
எப்போதும் என்னிடம் முதல் வார்த்தையாய், "நீ என்ன செய்கிறாய்?" என்று கேட்பாய். ஏன்னா, ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு 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 பெண் ஒரு ஆணிடம் போய் கேட்பா, "என்ன செய்றேன்னு?" கேட்பா. ஒரு ஆணும் ஒரு பெண்ணிடம் என்ன செய்றேன்னு கேட்பான். அந்த காதலுக்குள்ள அவங்க மட்டும் தான் அது ஸ்பெஷல். அந்த ஒருவர் தான் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு நாளில் அதிகமாக உச்சரிக்கிற பெயரோ, அல்லது அதிகமாக நலம் விசாரிக்கிற பெயரோ அவர்களாக இருக்கக்கூடும். அந்த ஒருத்தர் வந்து, எப்போதும் என்னிடம் முதல் வார்த்தையா "என்ன செய்கிறாய்?" என்று கேட்பாய். ஒரு நாள் நீ கேட்காமல் போனால் அது எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை கிடையாது. ஏனெனில் என்னுடைய அன்றைய வேலையை நான் சரியாக செய்து கொண்டு தான் இருப்பேன். அவ்வப்போது ஓடி வந்து "சாப்பிட்டியா?" என்று கேட்பாய். ஒரு நாள் நீ கேட்காமல் போனால் அது எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை கிடையாது. ஏனெனில் எப்படியும் எனக்கு பசிக்கும். உன்னை கேட்காமல் நான் சாப்பிட்டுக் கொண்டு தான் இருப்பேன். பெரும் ஆர்வமும் ரசனையும் கொண்டு இன்று என்ன புதிதாக எழுதினாய் என்று வந்து நிற்பாய். ஒரு நாள் அதை நீ கேட்கவில்லை என்றாலும், அது எனக்கு பெரும் பிரச்சனை கிடையாது. ஏனெனில் நான் எழுத்தின் மீது அளப்பரிய பசியும் காதலும் கொண்டவன். நான் எழுதுவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நான் எழுதிக் கொண்டுதான் இருப்பேன். நீ என்னுடன் இருந்தது எந்த வகை கொண்டாட்டம், நான் உன்னை இழந்தது எந்த வகை வலி என்பதை என்னால் சரியாக வரையறுத்துக் கூற முடியாது. ஒரு அன்பையோ, ஒரு வலியோ வந்து ஒரு டேப்லெட் மாரி இதுதான் இப்படித்தான்னு சொல்ல முடியாது. அது ஒரு அளப்பரியது. நீ இல்லாமல் போனால் எனக்கு எந்த அளவுக்கு வலி கொடுக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. கடைசியா அந்த கவிதை இப்படி முடியும். நீ இல்லாத இடத்தில் சில கவிதைகளையோ, சில புத்தகங்களையோ, சில தேடல்களையோ, சில வாழ்வியல்களையோ, ஒரு நாவலையோ உனக்கு பதிலாக உன்னிடத்தில் வைத்து நான் நிரப்பக்கூடும். வாசிக்கலாம், எழுதலாம் அல்லது எனக்கென்று இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேடலை எல்லாம் வைத்து உன்னிடத்தில் நான் நிரப்பக்கூடும். ஆனால் உன்னிடம் நான் முடிவாய் யாசிப்பது என்ன? நீ என்னை நிரந்தரமாக பிரியும் தருணத்தில் நீ என்னை நிரந்தரமாக பிரியும் தருணத்தில் என் இயல்போடு நான் இருப்பேன்தான். நீ என்னை நிரந்தரமாக பிரியும் தருணத்தில் நீயில்லா இந்த உலகம் ஒரு நொடியாவது என்னை அனாதையாக உணர வைக்கும் என்பதை மட்டும் நீ எப்போதும் மறவாதிரு. அவ்வளவுதான். ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. நான் போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு சொல்லுவா, இல்ல ஒரு ஆண் சொல்லுவா. 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் போயிடுவேன்னு. நான் போயிடுவேங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, யாரோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போனா, அவருடைய இயல்புல அன்றாட பசிக்கும், தூக்கம், இயற்கையில என்னென்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சூழல் என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கைவிடுதலுக்கு பிறகு இன்னொரு பற்றுதல் என்பது பெரிய இடைவேளை. நாம் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? நாம் இல்லாமல் போனால் அவன் ஏதுமற்றவனாக இருப்பான் என்பதை உணரக்கூடிய அளவுக்கு அது அந்த ஆன்மாவுக்குள் ஒரு பக்குவம் இருக்க வேண்டும், அல்லது அதை உணர வேண்டும் அப்படிங்கிறது இந்த கவிதை வழியாக கடத்தப்படுகிற செய்தி. இன்னொரு பக்கத்துல இந்த கவிதை வரும். பிரிதலுக்கு பின் இன்னுமா நீ என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்கிறாள். ஒரு பிரிவுக்கு பிறகு இன்னுமா நீ என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்கிறாள். என்ன செய்வது சகி? வெறுப்பதற்கு கூட ஒரு தகுதி வாய்ந்த ஆன்மாவை நான் இன்னும் சந்திக்கவே இல்லையே. அப்போ இந்த வரியில ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு செய்தி என்னன்னா, இங்கே நேசம் மட்டுமல்ல, ஒரு சண்டைக்கு கூட ஒரு அவ்வளவு எளிமையாக நாம் இன்னொரு ஆன்மாவை, நமக்கு பொருத்தமான பிடித்தமான இன்னொரு ஆன்மாவை அடைந்து விட முடியாது. இந்த வாழ்வின் உணர்வுகளை, இந்த வாழ்வின் நொடிகளை கொட்டி ஒரு அன்பை வளர்த்து அப்படி எடுத்து வரும்போது, அது உடைஞ்சு போகும்போது, பிறகு இன்னொரு ஆன்மா நமக்கு அது சண்டை செய்வதற்கு கூட அதுக்கு பொருத்தம் இல்லாததாக இருக்கும். நேசிப்புங்கிறதெல்லாம் இன்னும் உயரமான ஒரு விஷயம். இன்னொருத்தரை நீ நேசிக்கலையா அப்படின்னா, அது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாது. சாதி, மதம், பெற்றோரின் கண்ணீர், சாதி கௌரவம், இதில் எதைச் சொல்லி உன் காதலை துரத்திவிடப் போகிறாய்? பிரிந்து சென்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று உன் காதலனை மனமுவந்து வாழ்த்தி அனுப்பப் போகிறாயா? ஒரு நாள் மட்டும் என்னோடு உல்லாசமாக இருந்து கொள், இனி என்னை மறந்துவிடு என்று அவனின் மோக பசி தீர்க்கப் போகிறாயா? அவனிடம் அள்ளி பொருள் கொடுத்து வறுமையின்றி வாழ் என்று அவன் மீது அக்கறை செலுத்தப் போகிறாயா? ஒளிந்து கொண்டே அவனை ரசிக்கப் போகிறாயா? அல்லது பிரிந்திருந்தே அவனை காதலிக்கப் போகிறாயா? என்ன செய்யப் போகிறாய்? எதையாவது செய்.
இங்கு சூழ்நிலைகள் எல்லா காதலையும் சேர்த்து வைப்பதில்லைதான். ஆனால் ஒன்று, அவனின் காதல் உண்மையெனில் அவனுக்கு வாழ்க்கை கொடு. முடியாத போது உன் காலிடையே அவனை கொன்று போடு. ஒரு காதல், அவனின் காதல் வேண்டுவது அவ்வளவுதான் அப்படின்னு. அதாவது ஒரு பொண்ணு வந்து முடிவெடுத்துட்டா. நான் அவனை விட்டு போறதுன்னு முடிவெடுத்துட்டா. அது எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னா, அது ஒரு நதியை மீண்டும் சந்திக்காத ஒரு கூழாங்கல். அப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை விட்டு நான் போறேன்னு முடிவெடுத்த பின்னாடி அவ எதையாவது செய்யணும். அவ போறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும். சாதியை சொல்லலாம், மதத்தை சொல்லலாம், பாமக பிடிக்கலைன்னு சொல்லலாம், கௌரவம் சொல்லலாம். இதுல எதையாவது சொல்லி அவள் வந்து அவளுடைய காதலனை துரத்தி விடணும். செய்ய போகிறாயா செய்யின்னு சொல்லிடுறான் அவன். பிரிந்து சென்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ். அது போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. உனக்காண்டி ஒரு பொண்ணு வருவா. அவ வந்து உன்னை நல்லா பத்திரம் பார்த்துப்பா. அப்படி ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நீ ஆசைப்படுறேன்னா அதையும் சொல்லிரு. ஒரு நாள் என்னோடு உல்லாசமாக இருந்து கொள். இனி என்னை மறந்து விடுவாய் என்றால், அது ஒரு ஒரு இதுல சொல்றது. ஒரு வெறுப்புல சொல்றது. நீ என்ன நேசிக்கல, என் உடலை தான் நேசிக்கிற அப்படின்னு கோவத்துல சொல்லக்கூடும். அப்படி சொல்லும்போது உனக்கு அதுதான் வேணும்னா அதை எடுத்துட்டு போயிரு. இல்ல உனக்கு என்ன செல்வம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை கொடுத்துட்டு போயிரு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தூரமா இருந்து அவன்கிட்ட பேசாமலோ பழகாமலோ மறைஞ்சிருந்து நீ காதலிக்க போற, இல்லை அவனை ரசிக்க போற அப்படின்னா அதையும் செய். என்ன செய்ய போகிறாய் அப்படின்னா, அவர் ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி, மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முடிவெடுப்பாங்க இப்படி. ஆனா கடைசி அந்த கவிதை எப்படி முடியும்னா, மனிதர்களாக நீங்கள் இதில் ஏதேனும் ஒரு காரணங்களால் ஏதேனும் ஒரு ஏதோ ஒன்று சொல்வீர்கள், அல்லது காரணம் சொல்வீர்கள், அல்லது ஏதோ ஒரு முடிவு எடுத்துக் கொள்வீர்கள். ஆனால் இங்க வந்து அந்த கவிதை எப்படி முடியும்னா, சூழலால எல்லாரும் சேர மாட்டீங்க தான். எல்லாரையும் சேர்த்து வைக்காது இந்த காலமோ சூழலோ, எல்லாரையும் சேர்த்து வைக்காது. நேசிக்கிற எல்லோருக்கும் நேசித்த வாழ்வு கிடைக்காது. ஆனால் இருவருக்கும் காதல் உண்மை எனில், ஒண்ணு அவங்களுக்கு வாழ்க்கை கொடு. முடியாத போது உன் காலிடையே அவர்களை கொன்று போடு. ஒரு காதல் வேண்டுவது அவ்வளவுதான். மேல சொன்னது எல்லாம் நீங்க செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. ஆனா காதல் அதை விரும்பாது அப்படின்னு அந்த கவிதை முடியும். அவள் விரும்பிய தூரம் வரை பயணப்பட்டது. அவள் விரும்பிய தூரம் வரை பயணப்பட்டது. இதுவரை போதும், இனி விலகிக் கொள்ளலாம் என்று அவள் சொல்லிய போது அங்கேயே நின்று கொண்டது காதல். ஆம், அங்கேயேதான் நின்று கொண்டது. ஆனால் திரும்பி வந்து விடவில்லை. அவள் அன்பு அப்படி தூய்மையானது. விரும்பியவர்களுக்கு அவர்கள் விரும்பிய விலகலை கொடுத்துவிட்டு நிர்வாணமாக நிற்பதென்பது ஒரு அகோர போதை. அருந்தியவனுக்குத்தான் தெரியும் அந்த ஞானம். உடனிருந்து காதலிக்கும் நொடிவரை மட்டுமே இருப்பது முழுமையான அன்பல்ல. அவர்கள் விலக நினைக்கும் தருணத்தில் எனது அன்பைத் தவிர வேறொன்றும் உன்னை காயப்படுத்தியிருக்காது என்ற நம்பிக்கையில் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பது ஒரு அன்பின் முழுமை. இப்ப அந்த பிரிவுக்கு வராங்க. பிரிதலின் கடைசி நொடி இருளை விட ரம்மியமானது. அது ஒரு பெரும் மரத்தின் சருகுகளை அதன் அடிமண் அணைத்துக் கொள்வதைப் போன்றது. ஒரு குறுஞ்செடியின் உதிர்ந்த பூக்கள் யாவையும் அதன் வேர்கள் அணைத்துக் கொள்வதைப் போன்றது. ஒரு குறுஞ்செடியின் உதிர்ந்த பூக்கள் யாவையும், உதிர்ந்த பூக்களின் இதழ்களை யாவையும் அதன் வேர்கள் அணைத்துக் கொள்வதைப் போன்றது. அது ஒரு கவிதைக்குள் நிறைந்திருக்கும் படிமங்களைப் போன்றது. மொத்தத்தில் அதை பிணம் என்று அழைத்தாலும் அது உயிர் துடித்திருப்பது. நேசம் வந்து ஏதோ ஒரு புள்ளியில முடிஞ்சு போனாலும், பிரிஞ்சு போனாலும், ஆனால் அந்த நினைவுகள் எவ்வளவு உயிர்ப்போடு இருக்கிறது அப்படிங்கிறது, அதை நீங்க பிணம்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நிரூபிக்கப்பட்டாலும் சரி, அது பிணமாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வோ, அந்த உறவோ, அந்த காதலோ, அது பிணமாக இருந்தாலும், அதை நீங்கள் அவ்வாறே அழைத்தாலும் அதுல உயிர் துடித்திருக்கும் அப்படின்னு அந்த வரி முடியும். இன்னொரு பக்கத்துல ஒரு 4 வரி வரும். சிலுவைகளே வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுதல் அல்ல. என்னை கைவிடும் அளவிற்கு ஆணிகள் பலவீனமாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் என் தேடல். சிலுவைகளே வேண்டாம் அப்படின்னா, இந்த வாழ்வின் பயணம் மலர்ப்படுக்கைகளால் ஆனதல்ல. இங்கு முட்களும் கற்களும் நிறைந்துதான். வாழ்வின் பயணம் எப்படியோ அப்படித்தான் உறவுகளின் பயணம் கூட. ஒரு உறவுக்குள்ளேயும் வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அது எந்த ஒரு அன்புக்குள்ளேயும் 2 ஆன்மாக்கள் இருக்கிறது.
ஒன்று இன்னொன்றை பார்த்து சொல்கிறது. எனக்கு சிலுவைகளே வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுதல். எனக்கு எந்த கஷ்டமும் நீ கொடுத்துறக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுதல் அல்ல. ஆனால் என்னை கைவிடும் அளவிற்கு ஆணிகள் பலவீனமாக இருந்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன? நீ எனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் உன் பிரியம் என்னை பற்றுதலோடு இருக்கட்டும். அது மட்டும்தான் உன்கிட்ட என்னுடைய தேடல் அப்படின்னு ரொம்ப அந்த ஒரு வழி கொடுத்தாலும் உன் அன்பு என்னை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த இறைஞ்சுதலோடு இந்த கவிதை அவ்வளவு அழகா அது விரிஞ்சிருக்கும். அதுல இன்னொரு பக்கத்துல, நான் உன்னை தொடர்வதை நிறுத்திவிட்டேன் என்று என்னை தவறாக நினைத்து விடாதே. இதோ பார், நான் இன்னும் காத்திருக்கிறேன். மறுபடியும் வா. இப்போது நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. அது என் விருப்பமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் உன்னை வெறுக்க வைத்துவிட்டு போ. உன் மீதான என் தேடல் ஓய்வெடுக்கட்டும். இப்போது உன்னிடமான என் வேண்டுதல்கள் அவ்வளவு சரி. இப்போ ஒரு பிரிவுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து உன்னை மறக்க முடியாம இருக்கிறது. அப்போ நான் உன்னை நினைக்கிறேன் என்று பிரிஞ்ச பின்னாடி உன்னை நினைக்கிறேன் என்று சொல்றது வன்முறை. ஒரு காதலனோ ஒரு காதலியோ ஒரு காதலனை பார்த்து நான் இன்னும் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன்னு சொல்றது அது வன்முறை ஆயிடும். ஏன்னா அவன் வேறொரு வாழ்க்கைக்குள் போன பிறகு, வேறொரு சூழலுக்குள் போன பிறகு நான் உன்னை இன்னும் நினைத்து கொண்டே இருக்கிறேங்கிறத அவ விரும்பல. அதுக்கு அவ என்ன சொல்றா? நீ மறுபடியும் வந்து என்னை கொஞ்சம் வெறுக்க வைத்து விட்டு போன்னு கேட்கா. என்னை வெறுக்க வைத்து விட்டு போ என்பது வந்து அங்கு அது அது அப்படி பொருள் கிடையாது. நான் உன்னை இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன், நான் உன்னை இன்னும் மறக்கவில்லை அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையின் வழியாக நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய பொருள். எங்க அப்படி சொன்னா அது நேரடியா வேறொரு பொருள் ஆயிடுமோ இந்த பிரியத்தை அப்படிங்கிறதுக்காக அந்த பிரியத்தை எப்படி சொல்றானா, நீ என்னை வெறுக்க வைத்து விட்டு போயிருக்கலாம் அப்படின்னா, நீ என்னை உன்னால் என்னை வெறுக்க வைக்கவும் முடியாது. இந்த அன்பின் நீளமும் அந்த அன்பின் ஆழமும் இது முடிவடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை முடியும். இன்னொரு பக்கத்துல ஒரு வரி வரும். ஒரு தூக்கு கைதியின் கடைசி நிமிடங்களைப் போல காதல் தன்னுள் அப்படியான நொடிகளை வைத்திருக்கிறது. அவ்வளவு பதட்டமாவா இருக்கும் தான் போல. ஒரு தூக்கு கைதியின் கடைசி நிமிடங்களைப் போல காதல் தன்னுள் அப்படியான நொடிகளை வைத்திருக்கிறது. இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிர்த்த பெருமரத்தின் தழும்புகளைப் போல் காதல் தன்னுள் ஒவ்வொரு தழும்புகளையும் அடுக்கிக் கொண்டே வருகிறது. அவ்வளவு தழும்புகள் இருக்குமான்னு கேட்டா ஒரு வேளை இருக்கலாம். கரடி பொம்மையின் வழியாத கண்ணீர், காட்டுத்தீயில் தப்பி பிழைத்த ஒரு குருவிக்கூடு, கரையான் தின்ற கவிதை புத்தகத்தின் கடைசி பக்கம், காய்ந்து மடிந்த ரோஜாவில் பசியோடு அமரும் ஒரு பட்டாம்பூச்சி. காய்ந்து மடிந்த ரோஜாவில் பசியோடு அமரும் ஒரு பட்டாம்பூச்சி. இவையெல்லாம் ஒரு காதல் தன்னுள் கொண்டிருக்கிறது. இப்ப காதலிக்கும் போது என்னென்ன ரணம் இருக்குங்கிறத இதுல வரிசையா வருது பாருங்க. ஒரு காதலுக்குள்ள வெறுமனே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த படத்துல வர டியூட் மாதிரி 2 பேரும் பேருந்துலையோ அது அந்த மகிழ்வுக்கு அப்பாற்பட்ட நம் கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு காதலுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு தூக்கு கைதியின் கடைசி நிமிடங்களை வந்து அந்த படபடப்பை வந்து காதல் தன்னுள் அந்த நொடிகளை வைத்திருக்கு. இலையுதிர் காலத்தில் இலை உதிர்த்த பெருமரத்தின் தழும்புகளைப் போல அது எத்தனை இலைகளை உதிர்க்கக்கூடும்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அது எத்தனை தழும்புகளை சுமந்திருக்கும் என்பதும் நம்மால் உணர முடியாது. அப்படியான விஷயங்களை காதல் தன்னுள்ள கொண்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கரடி பூமியின் வலியாத கண்ணீர். வலியிற கண்ணீர் கூட ஏதோ ஒரு பாரம் குறைஞ்சிருச்சுன்னு தெரியும். அல்லது கண்ணீர் வடியுதுன்னு தெரியும். வலியும் கண்ணீரில் வலிய தெரியும். அந்த பெயினை உணர முடியும். கரடி பொம்மை வந்து அழணும்னு நினைச்சா அதுக்குள்ள இருக்க பெயினை நம்ம எப்படி உணர முடியும்? ஆனா காதல் அப்படியான ஒரு வலியை தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றது இந்த வரி. காட்டு தீயில் தப்பி பிழைத்த ஒரு குருவிக்கூடு. அப்ப அது எவ்வளவு அனாதையா இருக்கும். ஒரு பெரிய காட்டு தீங்கிறது ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு போயிடும். அதுல ஒரு குருவி கூடு மட்டும் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னா அது அது அதோடைய வெறுமையோ தனிமையோ எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. கரையான் தின்ற புத்தகத்தின் கடைசி பக்கம். எல்லா கவிதைகளையும் கைவிட்டு ஒரு கவிதை அனாதையாக கிடந்தா எப்படி இருக்கும்? கரையான் எல்லா பக்கத்தையும் தின்றுச்சு, ஒரே ஒரு கவிதையா இருக்கு. அப்போ அந்த காதல் வந்து அவர்களுக்கு அப்படியான ஒரு தனிமையோ வெறுமையோ காதலிக்கும் போதே கொடுத்துருது. காய்ந்து மடிந்த ரோஜாவில் பசியோடு அமரும் ஒரு பட்டாம்பூச்சி. ரோஜாங்கிறது எவ்வளவு கனவுகளோடு அந்த ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி அது மேல வந்து உட்கார்ந்துருக்கும். ஒரு ஒரு துளி தேனுக்காக உட்கார்ந்துருக்கும். ஆனா காதல் என்னன்னா, அங்கே ஒரு ஆண் இருப்பாள், ஒரு பெண் இருப்பாள். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் சிறிதளவேனும் அக்கறை செலுத்திக் கொள்ள முடியாத சூழலையும் காதலிக்கும் போதே காதல் கொடுத்துருது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா பிரிவு என்பது தனியான ஒரு ரணம் இருப்பதில்லை. அவன் வாழும் போதே எல்லாத்தையும் அனுபவிச்சிடறான். இதுல பிரிஞ்சு போறதுக்கிற வழி வந்து
அது தனியான ஒரு வழி இல்ல. ஏற்கனவே அனுபவிச்ச அந்த அன்புக்குள்ள என்னெல்லாம் வழி இருந்ததோ, அதுபோல பிரிவியும் ஒரு வழி அப்படின்னு சொல்லி, இதை வந்து ஒரு நதியை சுமந்த கூழாங்கல்லால தான் அத சொல்ல முடியும். இந்த கவிதை வந்து அதத்தான் சொல்லுது. அந்த எப்படின்னா, நம்ம பார்க்குற வண்ணங்கள், நிறங்கள் மட்டுமல்ல, அதுக்குள்ள வழிகளும் இருக்குங்கிறத தான் அந்த கவிதை விளக்குது. "என் நேசத்திற்கான வரையை நீ எங்கிருந்து புரிந்து கொள்கிறாய் கண்மணி?" யாரோ ஒருவர் யாரோ ஒருவரிடம் கேட்கிறார். "என் நேசத்திற்கான வரையறையை நீ எங்கிருந்து புரிந்து கொள்கிறாய்? உனக்காக நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய வார்த்தையில் இருந்தா? இல்லை, உனக்காக நான் பிரிந்து கொள்கிறேன் என்ற நிலையில் இருந்தா?" அன்பின் பொருட்டு ஒரு பிரிவும் நிகழ்கிறது, சமூகத்தில் நிகழ்கிறது, நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு கவிதைங்கிறது நம்மளை சார்ந்து மட்டுமே இருக்கணுங்கிறது இல்ல. நாம் பார்த்தது, நாம் கடந்து வந்த பாதை எல்லாமே இருக்கலாம். ஸோ பிரிவுகள்ங்கிறது எப்படி இருக்குன்னா, பிடிக்காம போயின்னு இல்ல. உனக்காக பிரிகிறேன்ங்கிற நிலையும் கூட காதலுக்குள்ள இருக்குங்கிறத இந்த வரிகள் நமக்கு நினைவுபடுத்துது. "இன்னும் என் இதயத்தில் கொஞ்சம் இடம் உண்டு. கூரிய நகம் கொண்டு கீறுவதுதான் உங்கள் இயல்பென்றால் கீறிவிட்டு போங்கள். உங்கள் நேசிப்பின் மீதான நம்பிக்கையிலே என் சுயமெனும் புத்தகத்தை உங்கள் கரங்களில் பத்திரப்படுத்திக் கொடுத்தேன். நீங்களோ அதை திருப்பித் தரும்போது நீரில் மூழ்கி அழித்துத் தருகிறீர்கள். நீரில் மூழ்கடித்து அழித்துத் தருகிறீர்கள். என் அன்பிற்கினியவர்களே, உங்களை நான் நேசித்ததை விட வேறென்ன தவறு செய்துவிட்டேன்?" இது எல்லார் மனமும் ஏதோ ஒரு சூழலில் உணரக்கூடியதுதான் இந்த நிலை. ஆஹ் ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்தினாலும் மீண்டும் ஒருவரை நேசிக்கத்தான் போகிறோம். அப்போ காயப்படுத்துறதா உங்க இயல்புனா பரவாயில்ல, செஞ்சுட்டு போங்க. வேற அதுல நம்ம உங்களை நேசித்ததை தவிர நான் என்ன தவறு செய்து விட்டேன் அப்படின்னு எல்லா ஆன்மாவும் உணரக்கூடிய ஒரு நிலை இது. மனிதர்களாகி பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு புள்ளியில் விரும்பியவர்களிடம் உணர்ந்து கடந்து வந்த பாதையாகத்தான் இந்த வரியை நினைவுபடுத்துது. இன்னொரு பக்கத்துல எப்போதோ முடிந்து போன உறவு, எப்போதோ முடிந்து போன உறவை, எப்போதோ முடித்து வைத்த உறவை, அதில் ஒரு நாய்க்குட்டியைப் போல மீண்டும் மீண்டும் இன்னொருவரை தேடி போகிறார் என்றால், அவர் மீண்டும் வேண்டுவது பழைய காதலின் தொடர்ச்சி அல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைய மொழியில சொன்னா அது ஒரு எக்ஸ். ஆனால் மறுபடியும் அதை ஏன் தேடி போறாங்க? அப்படி தேடி போறதுல வந்து இந்த காதல தொடர்றது அவங்க நோக்கம் கிடையாது. எப்போதோ முடிந்து போன உறவை, எப்போதோ முடித்து வைத்த உறவை, அதில் ஒருவர் நாய்க்குட்டியைப் போல மீண்டும் மீண்டும் இன்னொருவரை தேடி போகிறார் என்றால், அவர் மீண்டும் வேண்டுவது பழைய காதலின் தொடர்ச்சி அல்ல. அவர் மீண்டும் வேண்டுவது காதல் உரையாடல்களின் நீட்சி அல்ல. அவர் வேண்டுவது நான் நான் உன்னை இன்னும் வெறுக்கவில்லை என்னும் உணர்வின் புரிதலும், நீயும் என்னை வெறுக்கவில்லை தானே என்கிற சரிபார்ப்பும். நான் உன்னை வெறுக்கவில்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவள் என்னை இன்னும் நினைவில் இருக்கிறாளா? வெறுக்காமல் இருக்கிறாளா? அப்படிங்கிறது அது ஒரு சரிபார்ப்பு. அந்த பிரிஞ்சு காதல் இருக்கிறது, பிரிந்து போகிறது சரி. சேருகிறோம் இல்லை அது சரி. அதெல்லாம் இருக்கட்டும் ஒருபுறம். ஆனால் நீ என்னை பிரிந்து போகும்போது என்னை இன்னும் வெறுக்காமல் தான் இருந்தாய். இந்த நொடி இன்னும் என்னை வெறுக்காமலோ அல்லது என்னை அ அ தேடுதலோடு தான் இருக்கிறாயா? அப்படிங்கிற சரிபார்ப்பு தான் அதுல முக்கியம் அப்படிங்கிறது இந்த வரி சொல்லும். அதுக்கு கீழ அவ்வளவுதான். பிரிதலுக்கு பின்னான ஒரு பெருத்த தேடலின் லட்சியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அது முடியும். ஒரு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு உன்னை தேடுறோம்னா, நான் உன்னை வந்து முழுசா வெறுக்கல. நீ ஏதோ ஒரு புள்ளியில ஏதோ ஒன்றை பற்றி வாழ்கிறாய். நான் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒன்றை பற்றி வாழ்கிறேன். நீயும் என்னை வெறுக்கல தானே? நீயும் இன்னும் ஏதோனோ ஒரு வகையில் என்னை தேடிக் கொண்டிருக்கிறாய் என்கிற சரிபார்ப்புக்காக மனிதன் இன்னும் பழைய நினைவுகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான் அல்லது அவர்களை தேடுகிறான். அதை தாண்டி மீண்டும் அந்த காதலில் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை, அதில் ஆர்வமும் இல்லை. அல்லது அந்த காதலை அவர்கள் மீண்டும் தொடர்ந்து கொண்டு போவதிலும் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஒரு விஷயத்துக்காக அவர்கள் தேடுகிறார்கள். என்னன்னா, நான் சுமப்பதை போல அந்த நினைவுகள் அவர்களுக்குள்ள இருக்கா? அந்த நினைவுகள் மீது அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறதுல மனிதனுக்கு ஆர்வம் குறையவே இல்லைங்கிற மனதின் நிலையை இந்த வரி நினைவுபடுத்துது. அவன் தாகமாக இருக்கிறான், அவளும் தாகமாக இருக்கிறாள். அவன் தாகமாக இருக்கிறான், அவளும் தாகமாக இருக்கிறாள். ஒரு குவளை தண்ணீரை பகிர்ந்து கொள்ள இருவருக்கும் வழி ஏதும் இல்லை. ஆனால் ஒரு நீர்ச்சுனையை நோக்கி வழிநடத்திச் செல்கிறது அவர்களின் காதல். அவளுக்கும் தாகமா இருக்கு, அவனுக்கும் தாகமாக இருக்கிறது. ஆனா 2 பேரும் மாறி மாறி ஒரு குவளை தண்ணீர் கொடுக்க வழி இல்ல. அவ்வளவு வெறுமையா, அவ்வளவு தனிமையா, அவ்வளவு இடைவெளியா, அவ்வளவு தூரமாக 2 பேரும் இருக்காங்க. ஆனா அவ்வளவு தள்ளி தள்ளி இருக்கிற 2 பேரையும் இந்த காதல் என்ன செய்யுதுன்னா, எப்போதுமே ஒரு நீர்ச்சுனையை நோக்கி வழிநடத்தி செல்கிறது. அதுதான் ஆற்றல்.
இந்த உலகம் இன்னும் உயிர்ப்போடு பசுமையோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த அன்பு தான் காரணமா இருக்கும். இது காதல்ல மட்டும் இல்ல, எல்லாத்துக்குள்ளயும் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். எவ்வளவு இடைவெளி இருக்கக்கூடிய 2 ஆன்மாவையும் அவர்கள் வைக்கிற தூய்மையான அன்பு, அவர்கள் இந்த வாழ்க்கையை பசுமையாக வைத்திருக்கிறது, அவர்கள் சிந்தனையை தூய்மையாக வைத்திருக்கிறது, அவர்களை ஒரு நல்ல ஒரு பாதையில் வழிநடத்தி செல்கிறது. அப்போ அவன் தாகமாக இருக்கிறான், அவளும் தாகமாக இருக்கிறாள். ஒரு குவளை பகிர்ந்து கொள்ள இருவருக்கும் வழி ஏதும் இல்லை. ஆனால் ஒரு நீர்ச்சுனையை நோக்கி வழிநடத்தி செல்கிறது அவர்களின் காதல். ஒரு அன்பு என்ன செய்யும்னா, அது நல்லது செய்யும். அது அந்த வாழ்வை ஈரமாகவும் உயிர்ப்போடும் வைத்திருக்கிறது என்பதை இந்த வரிகள் நமக்கு நினைவுபடுத்துது. நான் அதிகபட்ச நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைங்கய்யா, சரியா போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் எனக்கு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாங்க ஐயா. அடுத்து பார்வையாளரோட கருத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. இன்னும் ஒரு சில கவிதைகளோடு இதை முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்வுக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டு 2-3 கவிதைகளோடு கைபேசியும் அருகில் எடுத்து வைத்துக்கொண்டு பேசுவதற்கு தொடங்கும் போது முதல் வரி வணக்கம் சொல்வதற்கு முன்னதாகவே மின்சாரம் துண்டித்து விட்டது. கரண்டு போன இருளுக்குள்ளிருந்து கவிதை வாசிப்பது ஒரு தனி உணர்வு. அவ்வாறு போய்கொண்டிருக்கிற அந்த இருளும் கவிதைகளோடு திடீரென்று மின்சாரம் திடீரென்று ஒரு கவிதை எப்படி ஒளியாக மலருங்கிறது உணரக்கூடிய தருணம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. இன்னும் ஒரு 2 கவிதைகளை மட்டும் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை மீண்டும் உங்களுடைய தேடலுக்கும் உங்களுடைய வாசிப்புக்கும் நான் தந்துடுறேன். மனிதர்கள் எவ்வளவு பலவீனமான மனங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதை ஒரு உதாரணம். மனிதர்களை என்ன சொல்றோம்? அந்த குரடன், அது பெண் என்றால் அவள் குரல் கணீர் என்று இருக்கு, அவள் ஒரு கோபக்காரி, திமிர்காரிங்கிறோம். ஆண் மீச வச்சிருக்கான், அவன் பெரிய முரடன் அப்படிங்கிறோம். ஆனால் மனம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது அப்படின்னா, அது அவன் நேசிக்கப்பட்ட ஒருவர் இன்னொருவரோட பேசிக்கொள்கிற மொழிதான் இந்த கவிதை. என்னை விட்டு நீ நிரந்தரமாக பிரிந்து போவாய் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. என்னை விட்டு நீ நிரந்தரமாக பிரிந்து போவாய் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. என் குரல் இல்லாது, என் நிழல் இல்லாது நீ தனியாகவே வாழ்வாய் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை. ஆனால் இவை எல்லாம் நிகழ்ந்தது. இங்கே பாரேன் சகி, நான் எவ்வளவு மூடனாக, ஒரு குழந்தையாக, வினயம் தெரியாமல் உன்னை நம்பி இருந்திருக்கிறேன். இப்போதுதான் புலப்படுகிறது. யதார்த்தத்தை தாமதமாக புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் பாரேன் சகி, இன்னும் எனக்கு மிட்டாய்க்காக ஏமாறும் ஒரு குழந்தையை போல் ஒரு வாழ்க்கையை வாழத்தான் பிடித்திருக்கிறது. இன்னும் எனக்கு மிட்டாய்க்காக ஏமாறும் ஒரு குழந்தையை போல் ஒரு வாழ்க்கையை வாழத்தான் பிடித்திருக்கிறது. ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், இந்த ஒரு வேலையை செய்யணும்னு அம்மா சொன்னா அந்த குழந்தை கேட்கும். அவளுக்கு ஒரு மிட்டாய்க்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு அழுகை நிப்பாட்டும். அது எல்லாத்தையும் செய்யும். அந்த மிட்டாய்ங்கிறது அவளுக்கு ஒரு மந்திரம் மாதிரி. அப்போ இந்த மனம்ங்கிறது எப்படின்னா, எவ்வளவு ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை உடைந்து போகிற தருணங்கள் எல்லாம், ஒவ்வொரு முறையும் ஒரு நம்பிக்கை உடைந்து போகிற தருணங்கள்ல அது சரி, இனிமே நான் அப்படி யாரையும் இங்கு மனிதர்கள் வேண்டாம், எந்த நேசிப்பும் வேண்டாம், எனக்கு எந்த பிரியங்களும் வேண்டாம், இந்த மனம் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதில்லை. அது மறுபடியும் சரி, ஏமாற்றுவது உன் இயல்பு என்றால் நேசிப்பது என் இயல்பு என்று மனம் துணிந்து விடுகிறது. அன்பின் பொருட்டு தானே ஏமாற்றுகிறாய், பரவாயில்லை, நான் ஏமாந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் மனம் இருக்கிறது. நாம் மனிதர்களை வெவ்வேறாக புரிந்து கொள்கிறோம். பெரிய பெரிய முரடன்கள் கூட வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் அவனுடைய அந்த அன்பின் பொருட்டு அவன் செய்கிற, சில நேரம் பூனை கட்டியோட நாய் கட்டி கொடுக்கிற இறைஞ்சுகிற மனிதர்கள் எல்லாம் உண்டு. இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டும் அந்த அன்புக்கு இயங்குகிற இறைஞ்சுகிறவர்கள். இப்போ மனம் எங்கே இருக்கு அப்படின்னா, அது ஒரு வாழ்வு என்ன மாதிரியான வாழ்வு வாழ நினைக்குதுன்னா, ஒரு குழந்தை மிட்டாய்க்காக ஏமாற்றுனா எப்படி ஏமாறுமோ, அதை அன்பின் பொருட்டு நான் ஏமாந்து கொள்ள தயாருங்கிறது தான் வாழ்வு. இந்த வாழ்வின் பிடிமானம் அப்படித்தான் இருக்கு. அதன் பொருட்டு தான் காதல் வருகிறது, அதன் பொருட்டு தான் அடுத்தடுத்த கடமைகள் வருது. அவர்கள் எல்லாரும் இந்த அன்பால பிணைக்கப்பட்டிருக்காங்க. இதுல லாப நஷ்டமோ, ஏற்கனவே நான் அடிபட்டுட்டேன், நான் மறுபடியும் இதுக்குள்ள போக மாட்டேங்கிற அந்த இடத்துக்கு மனம் வரல. இப்போ மனம் எங்க இருக்கு அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா அது ஒரு குழந்தை, மிட்டாய்க்கு ஏங்குற குழந்தை போல, அது ஏதோ ஒரு வகையான அன்புக்கு தான் அது இயங்குது அப்படிங்கறத இதை நினைவுபடுத்துறது. கடைசியா ஒரு ஒரு இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒரு கவிதையோட முடிக்கலாம்.
அவள் கண்களில் அப்படி என்ன இருக்கிறது? அவள் கண்களில் அப்படி என்ன இருக்கிறது? ஒரு பேரலையை பார்த்து ஒரு ஆண் கேட்கிறான். அவள் கண்களில் அப்படி என்ன இருக்கிறது? எனக்கும் தான் கண் இருக்கு, உனக்கும் தான் கண் இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்கு ஆட்களுக்கு எல்லா பெண்களுக்கு எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது. உன் கண்ணுல என்ன இருக்கு? அவள் கண்களில் அப்படி என்ன இருக்கிறது? சோழர்களின் கூரிய வாளாய் இரு புருவங்கள். சோழர்களின் கூரிய வாளாய் இரு புருவங்கள். தற்கொலை படை வீரர்களாய் அவள் கண்ணிமை மயிர் இலைகள். கண்ணின் மயிர் இலைகள். கோபமாய் ஒரு பார்வை. ஆணின் உறக்கம் திருடும் கம்பன் வரைந்த சில மோகக் கவிதைகள். யானை தந்தத்தில் இருக்கும் ஒரு பொலிவு. இரக்கமற்று 14 வருடம் கழித்து காத்திருக்க வைத்து பூக்கும் நீல குறிஞ்சி பூக்கள். அவள் கண்களில் அப்படி என்ன இருக்கிறது? இவ்வளவுதான், மற்றபடி அவள் அகிம்சையானவள் தான் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும். இதுல அந்த வரியில வந்து சோழர்களின் கூரிய வாளா இரு புருவங்கள். அது ஏன் சோழர்களோட வாளுனா, எந்த வாள் வேணாலும் செய்யலாம். எல்லார் வீட்லயும் தான் ஒரு கத்தியோ கடப்பாறையோ எல்லாமே இருக்கு. ஆனா சோழன் வைத்த வாளில் வந்து இந்த தெற்காசிய பகுதியில பெரிய நிலப்பரப்பை கட்டி ஆண்ட ஒரு பெரிய பேரரசு தமிழ் இனத்தில். அவன் அதனால என்ன சொல்றான்னா, அது ஒரு சாதாரண வாள்லாம் கிடையாது. உன் கண்கள்ல இருக்கிற அந்த புருவம் என்பது சோழர்களின் இரு வாள் அப்படின்னு சொல்றான். ஆஹ் தற்கொலை படை வீரர்கள்னா என்னன்னா, அது எதுக்குமே துணிஞ்ச ஒண்ணுதான் தற்கொலை படை வீரர்கள். அது நிமிஷத்துக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. அப்படி அவர்களுடைய தற்கொலை படை வீரர்களோட தாக்குதல் எப்படி இருக்கும்? இப்ப அவன் என்ன சொல்றான்னா, தற்கொலை படை வீரர்களாய் உன் கண்ணோட அந்த இமைகள் மயிர்கள்லாம் வந்து அப்படி ஒரு வீரர்களாக இருக்கிறது. கோபமாய் ஒரு பார்வை. அது ஏறக்குறைய எல்லார்கிட்டையும் இருக்கும் தான். ஆணின் உறக்கம் திருடும் கம்பன் வரைந்த சில மோக கவிதைகள். இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனா கண்கள் வந்து அப்படி ஒரு கவிதை அப்படிங்கிறது அது இருக்கு. யானை தந்தத்தில் இருக்கும் ஒரு பொலிவு. இந்த குறிஞ்சிப்பூ வந்து தினமும் பூத்தா அதுக்கு மதிப்பு இல்லைன்னு அப்படி நினைச்சதோ என்னமோ தெரியல. அது அரிதாக 10 வருடம் 14 வருடங்கள் இப்படி வருடக்கணக்கில் பூக்கிற பூக்கள்லாம் உண்டு. அப்படி அந்த பூக்கள்ல என்ன ஒரு அதிசயம் இருக்கிறதோ அல்லது என்ன ஒரு பொலிவு இருக்கிறதோ, அதை தனக்கு பிரியம் என்று நம்புகிற யாரோ ஒருவரின் கண்களில் அந்த பூக்களை பார்க்கிறார்கள். ஆஹ் அப்படின்னா அந்த பூக்கள் செய்யறது ஒரு பெரிய வன்முறை இல்லை. அந்த அழகையோ அந்த அன்பையோ அந்த கனிவையோ அது எல்லா நாளும் கொடுத்துடலாம். ஸோ அந்த அப்படி ஒரு அதிசயம் அந்த கண்களுக்குள்ள இருக்கு. ஸோ இவ்வளவு வன்முறைகள் நிறைந்த உன் கண்கள் வந்து இதையெல்லாம் இருக்கு. ஆனாலும் நீ அகிம்சையானவள்னு முடிக்கிறான். என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு, என்னுடைய காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி அது முடியும். இதோட போதும்னு நினைக்கிறேன். இன்னும் பேசினா நிறைய பேசலாம். இந்த புத்தகம் வந்து நீங்க கூகுள்லயோ இதுலயோ வந்து தேடி பார்க்கலாம். ஒரு நதியை தேடும் குளங்கள் அப்படின்னு. இதுவரை பொறுமையாக என்னுடைய இந்த சின்ன உரையை அதில் இருக்கக்கூடிய பிழைகளை மன்னித்து விட்டு கேட்ட அனைவருக்கும் நன்றி. சகோ, வேற எதுவும் சொல்லணுமா? இல்லைங்கய்யா, ரொம்ப நிறைவு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உண்மையாவே தலைப்புக்கு ஏத்த மாதிரி நதியை தேடும் குழாங்கள், நம்ம நதியில போய் குழாங்கள் தேடணும், அந்த நினைவுகள்லாம் திரும்ப சொன்ன மாதிரி ஒரு கவிதை தொடுப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா திகட்டாத ஒன்று இசை, இன்னொன்று கவிதை. இது 2 தான் நம்மளோட பாரம்பரியமா நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடியது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும் இருக்குங்கய்யா. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேசின விஷயம் சார்ந்து இல்ல. நீங்க படிச்சதுக்கும் இன்னைக்கு இந்த செய்து இருக்கிற தொழிலுக்கும் இந்த மாற்றத்தை நீங்க எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க? அந்த ஒரு தகவல் மட்டும் உங்ககிட்ட தேவைப்படுதுங்க. கடந்து வந்த பாதைகளை நினைவுபடுத்திக் கொள்கிறதுங்கிறது அது ஒரு கடினமான ஒன்று. மனிதரை வந்து ஒரு மனிதனை இன்னொரு மனிதரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது தேடல் தான். அவர்கள் கொண்டிருக்கிற தேடலும் சிந்தனையும் தான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதரிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அதே மாதிரி அது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒருவர் மீது காட்டுகிற அன்பும் அது மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுது. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் வந்து அலங்காநல்லூர், மதுரையில. இதுவரைக்கும் என் வாழ்வே வந்து ஒரு துறவு வாழ்வு மாதிரி தான். இந்த சினிமாக்கள் மீதோ, கேளிக்கைகள் மீதோ, மது பொருட்கள் மீதோ, எந்த வகையான போதையாக இருந்தாலும் சரி, அது திரவமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த இலைகள் அது மாதிரி இருந்தாலும் சரி, இது எதுவுமே எனக்கு ஈடுபாடோ ஈர்ப்போ இல்லாம இருந்த காலத்துல நானா தேடிக்கொண்டது தான் வந்து இந்த எழுத்து. எனக்கு நான் 30 தொட்டு விட்டேன். ஆனா நான் எழுத ஆரம்பித்ததெல்லாம் 12 வயதுல வந்து எங்க அப்பா ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பார் அப்போ.
அதை ஒரு பெரிய வரப்பு மேட்டில் அந்த மாடு ஒரு பக்கம் மேயும். அப்போ எனக்கு ஒரு 6-7 வயது இருக்கும். அந்த மாட்டுக்கு பிரியமாக ஒவ்வொரு தோட்டத்துக்காரர்களும் வெண்டிக்காயை பறித்து கொடுப்பாங்க. வேர்க்கடலைகள் இதெல்லாம் அங்கே கிடைக்கும். கரும்பு இதெல்லாம் கொடுத்து எனக்கு வாய்ப்பாடு வந்து படிக்க சொல்லுவார். தமிழ் அங்கிருந்து தொடங்கியது எனக்கு. எனக்கு வகுப்பறையிலிருந்து தமிழ் தொடங்கவில்லை. வரப்பு மேட்டிலிருந்து தமிழ் தொடங்கி. அப்போ இந்த கவிதைக்கான தேவை ஏன் வருதுன்னா, நான் இந்த உலகத்துல நிறைய பேசணும். நான் பேசினா யாரும் திரும்பி பார்ப்பாங்கன்னா தெரியல. ஆனால் கவிதை பேசினால் அதை திரும்பி ஒரு முறை பார்ப்பார்கள். இதுக்குள் ஒரு ஒளியை என்ன சொல்றது, ஒரு வழியை வந்து சுருக்கமாக சுருக்கி கொடுக்க முடியும் எல்லாருக்கிட்டையும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை சுருக்கி கொடுக்க முடியும். இப்ப எல்லாரும் காதலிக்கிறோம். ஆனா வந்து சொல்லப்படாமலே பல விஷயங்கள் மூழ்கி போயிடுது. எல்லார் வாழ்க்கையிலயும் தான் மூழ்கி போயிடுது. ஒரு பிரிவுனா, ஆமா பிரிவு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவோ இருக்கு. பிறகான தேடல், அந்த பிரிவுக்கு பிறகான தேடல், அதற்குள்ள இருக்கிற கலவரங்கள், அன்பின் பொருட்டு நிகழ்கிற வன்முறைகள், இந்த இந்த சித்திரவதை அவஸ்தை எல்லாம் ஒரு கவிதை தானே பதிவு செய்யுது. ஆனா ஆரம்ப காலத்துல நான் வந்து இந்த இன்றைய சூழல்ல இதை நான் எழுதுறேன். ஆரம்பத்துல எனக்கு இயற்கை மீதுதான் ஒரு பெரிய தேடலும் ஆர்வமும் இருந்துச்சு. அங்க இருந்துதான் என்னுடைய எழுத்து பயணம் தொடங்குச்சு. எல்லாத்தையும் மேல வந்து மனிதர்கள் மீதான அந்த ஒரு விருப்பமற்று இந்த உரையாடலை நான் வேறொரு தளத்துல நிகழ்த்திக்கிட்டே இருந்தேன். அது வந்து நமக்கான ஒரு இறையை உருவாக்கி அதனோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு நான் ஏதோ ஒரு இடத்தில் நான் என்னோட புத்தகங்கள்ல ஏதோ ஒரு புத்தகத்துல எழுத நான் நினைக்கிறேன். கவிதை என்பது நான் யாருக்கோ பரிசீலிப்பதல்ல, யாருக்கோ போதிப்பதல்ல. கவிதை என்பது என்னை நானே போதித்துக் கொள்ளும் ஒரு தியான கூடம் அப்படின்னு எழுதியிருப்பேன். அது அது என் கூட பேசுது. அது என்னை வழி நடத்துது. நான் என் தவறுகளை சரிபார்த்துக் கொள்வதற்கு அந்த எழுத்து ஒரு இதா இருக்கு. இப்போ எனக்கு உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இது பெருசா வந்து பற்றி கொண்டது. ஏன் மனிதர்கள் மீது எனக்கு பெரிய ஒரு பற்றுதல் நிகழலைன்னா தெரியல. எல்லாருக்கும் எல்லாரும் சூழல் வரும். அப்போ அந்த இந்த சூழ்நிலைகள் தான் வந்து எழுத்த வந்து என் கூட அருகாமையில கொண்டு வந்து நிறுத்துச்சு. அது அது என்ன சொல்றது? உயிரின் காதல். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவ்வளோதான் அது. நன்றி சகோ அந்த கேள்வி கேட்டதுக்கு. அது ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நான் அதுல தொடர்ந்து வந்தேன். இன்னும் தொடர்ந்து போவேன். அந்த கவிதைங்கிறது நம்மள்ட்ட வந்து பிரிக்க முடியாது. அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எனக்கிட்ட மட்டும் இல்ல. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நான் கொஞ்சம் வெளிப்படையா எழுதிட்டே இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். மகிழ்ச்சிங்கய்யா. ஒரு அருமையான விளக்கம். சும்மா எதிர்பார்த்தது அதுதான். ஆக்சுவலா தேடல் தான் உங்களுக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கி இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. கூடுதலா அந்த உறவா இருக்கக்கூடியது வந்து நிச்சயமா ஒரு எழுத்து, நம்மளோட உண்மையான அந்த தாய்மொழி, இந்த மாதிரி ஒரு பணமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நிறைய அரசியல் தலைவர்களும் சிறைக்கு போக சொல்ல அவங்க அந்த புத்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. புத்தக கருத்து பகிர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்வையாளர் உங்களோட கருத்தை வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கவிதை கவிதை என்பதே சிறப்பு. அதையும் வந்து விசித்திரன் அவரோட கவித்துவமான வார்த்தைகளில் வந்து கேட்கும்போது மேலும் சிறப்பு தான். அப்புறம் இத்தனை பாரங்கள் சுமப்பவளை மென்மையானவள் என்கிறீர்கள் அப்படின்னு சொன்னது. அப்புறம் காதலர்கள் கைவிட்டாலும் காதல் தொடரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு யதார்த்தம். அப்ப தூக்கு கைதியின் கடைசி நிமிடத்தை போன்று படபடப்பை தன்னுள் வைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படியும் பிரிச்சிருவாங்க என்ற எண்ணத்தில் இருக்கலாம். அடுத்து இன்னும் எவ்வளவு நேரம் பேச எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்க நடுவுல. உங்கள் காதல் தீரும் வரை நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் எந்த போதையும் இல்லை அப்படின்னு ஒரு பொய்ய வேற சொல்லியிருக்கீங்க. காதல் எனும் பெரும் போதையை வைத்துக்கொண்டு. வாழ்த்துகள். நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க குரலை மறுபடியும் கேட்கிறேன். நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு தடவை பேசிய நினைவு. நீங்க தொடர்ந்து வர்றதில்ல, அதனாலதான். ஆமா. போதை இருக்கு. அது வேறு வகையான போதையா இருக்கு. நிச்சயமா எனக்கு அந்த எழுத்துக்களின் மீதான போதை எனக்கு எப்பவுமே இருக்கு. உரிமைகள் மீதான, விடுதலை மீதான போதை இருக்கு. அது என்னைக்குமே குறையாது. அதன் பிறகு வந்து தூக்கு கயிற்றின் கைதிகளைப் போல் அப்படின்னா, அது பிரிவை சார்ந்ததுன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு அன்பு நம்ம கை நழுவி போயிடுமாங்கிறதே ஒரு எவ்வளவு பெரிய படபடப்பு.
எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருவரிடம் ஏமாந்து போய் விடுவார்களோ, இந்த அன்பு நம் கைவிட்டு போகுதுன்னா அவர்களுடைய அறியாமை கூட ஒரு காரணமா இருக்கலாம். அப்போ ஒரு குடிகாரன் இருப்பான். குடிகாரன் வந்து அவனுக்கு எங்கிருந்து அந்த பலம் வருது, எங்கிருந்து தைரியம் வருதுன்னே தெரியல. அவ்வளவு அந்த சாலை அவ்வளவு ஆக்ரோஷமா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய படை இருக்கிறது போல ஒரு நினைவு வரும். ஆனால் அப்படியான ஒரு குடிகாரன் கையில வந்து ஒரு பச்சை குழந்தைய தூக்கி கொடுத்தோன்னா அப்படி கிடுகிடுகிடுன்னு நடுங்கும் அவனுக்கு. அது ஒரு அன்பு அப்படிங்கிறது அவனை சுடுகிறது. அது அவனை மட்டும் இல்ல, அன்பை சுமக்கிற எல்லோரு விதத்துக்களையும் ஒரு படபடப்பை அது கொடுக்குது. அதை இழந்து விடுவோமா அல்லது வேறேனும் ஏதாவது ஒரு அப்போ ஒரு கட்டத்துலலாம் வந்து பிரிவே ஒரு விடுதலையா இருக்கு சொல்லப்போனா நிறைய விஷயங்கள்ல. எல்லா தவிப்புகளை பிறகு அது பிரிவே விடுதலையா இருக்கு. நிறையவரோட வாழ்வியல பார்க்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அன்புக்குள்ள படபடப்பு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த வரிகள்.